ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்கிற சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 103:5 நான் வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. யோசித்து பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவதோடு மட்டுமல்ல, திரும்ப வாழ வயது, மீண்டுமா ஒரு வாய்ப்பை நமக்கு வாழ்க்கையில கத்தர் கொடுக்கிறாரு. God is God of another chance. வாய்ப்புகள் கொடுக்கப்படாது என்று சொல்லி நீ நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்துல வந்து காத்திருந்தோமானால், ஆண்டவரை உறுதியை பிடித்துக் கொள்வோமானால், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவரால் மாற்ற முடியும். ஏன், பட்ட மரத்தை கூட அவரால் மீண்டும் துளிர்க்க வைத்து பூத்து காய்த்து கனி கொடுக்க வைக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே ரூத்தின் சரித்திரத்தை வாசித்து பார்த்தோமானால், 1ஆம் அதிகாரத்துல அங்கு மோவாப் தேசத்தில் உள்ள அந்த பெண், அவருடைய கணவன் பெத்லெகேமிலிருந்து வந்த நகோமியுடைய மகன் கணவன் மரித்து விடுகிறான். அந்த நகோமியுடைய கணவன் ஏற்கனவே மரித்து விடுகிறான். குடும்பமே எல்லாமே சிதறி ஒன்னில்லாமல் இருக்கிற நிலைமையில்தான் அந்த நகோமிக்கு 2 பிள்ளைகள், 2 மகனும் மோவாபில் தான் பெண் கொள்கிறார்கள். அங்கு 2 பேரும் மரித்து விடுகிறார்கள். அந்த 2 மருமகள் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்தாச்சு. தன்னுடைய தேசத்துக்கு வரலாம் பெத்லெகேம் என்று சொல்லி நகோமி சொல்லும்போது, இந்த மருமக்கள் மாரை பார்த்து, நீங்கள் போய்விடுங்கள் உங்கள் தேசத்துக்குள்ளே, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து விடுங்கள், இனி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது, இனி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப எனக்கு பலனில்லை, எனக்கு வயதாகி விட்டது என்று சொல்வதில்லை, உங்களை தான் பின்பற்றுவோம் சொல்கிறார்கள். முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு மருமகள் போய்விடுகிறாள். ஆனால் இந்த ரூத் என்கிற பெண் மட்டும் நகோமியோடு பெத்லெகேமுக்கு வருகிறாள். உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி உறுதியாய் பிடித்துக் கொள்கிறான். கர்த்தர் பக்கமாய் நகோமி மட்டுமல்ல, அந்த மருமகளும் திரும்பினபடினால் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து கட்டி எழுப்புகிறார். முடிந்தது என்று ஆன ஒரு சூழ்நிலை, ஆனால் மீண்டுமாய் துளிர்விட வைக்கிறார். போவாஸ் என்கிற ஒரு மகனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த சந்ததியில் தான் இயேசு வெளிப்படுகிறார். யோசித்து பாருங்கள், நாம் நினைக்கிறோம் இனி அவ்வளவுதான். உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது காரியங்கள் அப்படித்தான் தோன்றும். அதையும் தாண்டி உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க அவர் வல்லவர் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே காரியங்கள் மாறுதலாக நடக்க ஆரம்பித்து விடும். வித்தியாசத்தை காண்பிக்க ஆரம்பித்து விடுவார். வழி இல்லாத இடத்துல கூட ஒரு வழியை உண்டாக்கி பாதைகளை ஏற்படுத்தி நம்ம பத்திரமாய் ஆச்சரியமா நடத்த ஆரம்பித்து விடுவார். இதைதான் நம்முடைய ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கழுகை போல திரும்ப வாழ வயது. ஒருவேளை 40 ஆண்டுகள் ஒரு கழுகுக்கு ஆகிவிட்டாது, நல்லா வயதானது போல ஆகிவிடுமா? உயர்ந்தமான மலையின் சிகரத்திற்கு போய் முதலாவது தன்னுடைய அழகினாலே சரீரத்தில் உள்ள எல்லா அந்த சிறகுகளின் முடி எல்லாத்தையும் கொத்தி கொத்தி எடுத்து போட்டு விடுமாம். அடுத்து அந்த அழகியும் கொத்தி கொத்தி உடைச்சு ஒண்ணுமில்லாம அப்படி உட்கார்ந்தே இருக்குமாம். பல நாட்களா உட்கார்ந்து இருக்குமாம். ஆகாரம் இன்றி சாப்பாடு எதுவும் இல்லாம அப்படி உட்கார்ந்துட்டு இருக்குமா. கண் பார்வை போயிருக்கும், கால் நகங்கள் எல்லாம் உதிர்ந்து போய் ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்து இருக்குமா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் வயசாயிட்டுன்னு சொல்ற அந்த நிலைமையானால், கொஞ்ச நாள் ஆன உடனே அழகிய சிறகுகள், அந்த முடிகள் எல்லாம் அந்த முளைக்க ஆரம்பித்து விடுவான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த சிறகுகள் எல்லாம் அழகாக ஆகி, மீண்டும் அந்த அழகும் புதிதாகி, கண்ணு நல்லா ஷார்ப்பாகி, கால்களில் உள்ள நகங்கள் எல்லாம் புதிதாகி, திருப்பி அப்படி அந்த சட்டைகள் எடுத்து எழும்புமாம். ஒரு இளம் கழுகை போல அத்தனை உத்வேகம் பெற்று விடுமா. அதனுடைய பார்வை அவ்வளவு கூர்மையாய் மாறிவிடுமா. மீண்டுமாய் ஒரு வாய்ப்பு, அகைன் ஒரு 40 years இருக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவு ஆண்டவருடைய படைப்பிலே கழுகை வைத்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மீண்டும் கழுகை போல வாழ வயது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் சமூகத்திலிருந்து நம்மளை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது மீண்டுமாய் புதுபலன் மட்டுமல்ல, புதிய நாட்களும் நமக்கு குட்டி கொடுக்கப்படுகிறது. இந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது இடிக்கப்பட்டவைகள் மீண்டுமாய் கட்டப்படும், உடைக்கப்பட்டது மீண்டுமாய் உருவாக்கப்படும், செத்துப்போன பகுதிகள் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படும். ஆனால் இந்த நாளில் அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பன், இந்த புதிய நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குகிறீர். அதோடு மட்டுமல்ல, கழுகை போல மீண்டுமாய் வாழ வயது உடையவர்களாக எங்களை மாற்றுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் அந்த கழுகு இப்படியே போய் உட்கார்ந்து காத்திருக்கிறது போல, பலவீனம் வரும்பொழுது, சோர்வுகள் வரும்பொழுது, நம்பிக்கை இழந்து போகும்போது, பதட்டப்பட்டு அங்கெங்கும் அலைந்து திரிந்து ஓடி குறுக்கு வழியில காரியங்களை செய்யாதபடி உம்முடைய பாதத்துல காத்திருந்து எங்களை புதுப்பித்துக் கொள்ள, புது வளமையால் தரிப்பித்துக் கொள்ள, புதிய பலனை பெற்று புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எங்களுக்குள் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்குள் உண்டாகட்டும். உண்மையை நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியம் உண்டாகட்டும். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் பொருளை முடிந்தது என்று சொல்லி நினைத்திருக்கலாம். பெற்றோர்களா இருக்கலாம், என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என் குடும்ப நிலைமை இப்படி ஆகிவிட்டதே, என் கணவன் இப்படி பலவீனப்பட்டு விட்டாரே, எங்கள் பிசினஸ் இப்படி ஆகிவிட்டதே, எல்லாம் போய்விட்டதே. அந்த பிள்ளைகளை தைரியம் கொடுத்து, விசுவாசத்தை இழந்து போகாதபடி செய்து,
மீண்டுமா விசுவாசத்திலே நிற்க வைங்கப்பா, பலப்படுத்துங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உற்சாகப்படுத்தி வாழ்ந்திருக்க செய்வீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கழுகை போல செட்டைகள் எடுத்து மீண்டும் எழும்ப வைப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.